நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. சித்சபேஷா சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன், நல்ல மருந்தின் அடியன் மனத்தே வைத்து. எழ்களின்றி இமயவர்கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல், உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு, வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானே காண கண்ணடியே பெற்றவாரே. மதிவளரு சடைமுடி மன்றுளாரை துதிசையும் நாயன்மார் தூய சொன்மலர் பொதி நலன் நுகர் தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. திருச்சிற்றம்பலம். பெரியவர்களே, ஆசிரியர் பெருமகனார் மாதவ சிவஞான முனிவர் திருவாய் மலர்ந்தருளிய காஞ்சி புராணம் அதன்கண் மணிகண்டேச படலம் அது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த மணிகண்டேச படலத்துல சென்ற வாரம் 20 பாடல்கள் வரையும் பார்த்திருக்கிறோம். இரவாது நீண்ட நாள் வாழ்வதற்கு திருமால் சொன்ன உபாயத்தின்படி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை தாமே கடைய முயன்று தோற்று போய், வாலி என்ற குரக்கின தலைவன் அவர்களுக்காக கடைந்து கொடுக்க, அவர்கள் எதிர்பார்த்தபடி அந்த திருப்பார்கடலில் இருந்து அமுது தோன்றாமல் காலகாலம் என்ற ஒரு பெரிய விடம் தோன்றியது. அது தன்னுடைய தீ ஜுவாலைகளோடு கூட எழுந்து பறந்து இவர்களை துரத்த ஆரம்பித்தது. எல்லோரும் உயிருக்கஞ்சி ஓடினார்கள். ஓடி அவர்கள் திருக்கையிலே வந்து அடைந்தார்கள். திருக்கையிலையினுடைய தொடக்கத்திலே இருக்கின்ற போகபுரம் என்ற ஒரு பூங்கா, அந்த பூங்காவிலே வீசுகின்ற அந்த மெல்லிய காற்றினாலே அங்கு வந்து சேர்ந்த தேவர்கள் இளைப்பாற்றி கொண்டார்கள். அது 21வது பாடல்ல அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு. படைத்த பெரும் துயர் நீங்கி நாற்றிசையும் கண் விடுத்து பார்ப்போரங்கண் விடைக்கொடியோன் திருக்கையிலை விரிசுடர் வெண்கதிர் நீட்டும் விளக்கம் தன்பால் அடைக்கலம் என்று உறும் தம்மை தொடர்ந்து வரும் கொடுவிடம் அங்கு அனைவுறாமை உடைத்து உந்தி தள்ளுவான் நீட்டு தடங்கைகள் என பொலிவ கண்டார். தங்களை துரத்தி வந்த அந்த விடத்தினுடைய நெருப்பு, அந்த சூடு இந்த கைலையினுடைய தாழ்வரையிலே இருக்கின்ற போகபுரத்திற்கு வந்தவுடனே தங்களை சுடாமல் அங்கு வீசுகின்ற காற்று இனிமை பயப்பது எங்கனம் என்று அவர்கள் 4 பக்கங்களையும் கண்ணால் விழித்து பார்த்தார்களாம். பார்க்கும் பொழுது அந்த கைலையிலே வெண்மையான ஒளியினை உமிழ்ந்து கொண்டு எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்குகள், அந்த விளக்குகள் எல்லாம் இந்த திருக்கைலாயத்திற்கு அடைக்கலம் என்று வந்திருக்கின்ற இந்த தேவர்களை இந்த கொடிய விடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக நம்முடைய ஒளி கரங்களினாலே இவர்களை தொடர்ந்து துரத்தி வருகின்ற அந்த விடத்தினை தடுத்து நிற்பதை பார்த்தார்கள். ஆகவே அந்த விடமானது கைலைக்குள் வராமல் வெளியிலேயே நின்று விட்டது. கையிலையிலிருந்து வெளிவருகின்ற ஒளி அந்த விடத்தினை தடுத்தது என்று பார்க்கின்றோம். கடலகடு கிழித்தெழுந்த விடவேகம் ஆற்றாது கழியனுந்தார் இடர் பெரியர் அளித்தக்கார் அந்தோ என்று இறங்கின போல் இலகும் வெள்ளி தடவரை மேல் தூங்கருவி பனித்திவலை நீர் தங்கள் முகத்து வீச படரும் நெடுந்தடங்கொடிகள் சாந்தாற்றி தொழில் செய்யும் பன்மை கண்டார். அந்த கைலாய மலையிலே அருவிகள் கொட்டுகின்றன. அந்த அருவிகள் எல்லாம் இவருடைய முகத்திலே தங்களுடைய இனிய நீர்த்திவலைகளை துளிகளை
தெளித்து மூர்ச்சித்து விழுந்தவர்கள் அவர்கள் உணர்வு பெறுவதற்காக அருகில் இருப்பவர்கள் தண்ணீரை முகத்திலே தெளிப்பதை போல தெளித்து இன்பம் செய்தனர். மற்றும் அந்த கைலாயத்திலே வளர்ந்திருக்கின்ற கொடிகள் எல்லாம் நீண்ட கொடிகள், அவையெல்லாம் இவர்களுக்கு விசிறி விடுவதை போல அசைந்து அந்த காற்றினை உண்டாக்கி அவர்களுக்கு இன்பம் செய்தன. யாருக்கு? அடைக்கலமாக அந்த கைலாயத்தினுடைய அந்த தாழ்வரைக்கு ஆரம்ப பகுதிக்கு வந்திருக்கின்ற தேவர்களுக்கு இவ்வாறு கைலையானது இன்பம் அளித்தது என்று சொல்றார். இந்த கடல் அகடு அப்படின்னு சொன்னா கடலுடைய வயிறு, சமுத்திரத்தினுடைய வயிற்றினை கிழித்து கொண்டு எழுந்த அந்த விஷத்தினுடைய வேகம் அதற்கு தாங்காமல் ஓடி கைலையனுடைய திருவடியிலே விழுந்து கிடக்கின்றார்கள். இவர்களுக்கு துன்பம் பெரிது, இடர் பெரிய, அழித்தக்கார், இவர்கள் இறங்கத்தக்கவர்கள் என்ற கருத்தினாலே இறங்கி இந்த அருவிகளும் அங்கு வீசுகின்ற கொடிகளுடைய காற்றும் இவர்களுக்கு தொண்டு செய்தன என்று ஒரு தற்குறி பெற்றமானது இங்கு காணப்படுகின்றது. அலி அப்படி அழித்தக்கார்னா இறங்கத்தக்கவர். அலி என்பதே ஒரு பெயர் சொல், அது இரக்கம் கருணை என்ற பொருளிலே வருவது. அழித்தல் என்றால் காத்தல், காப்பாற்றுதல். அந்த அழித்தல் என்ற தொழிற்பெயர் அலி என்ற முதல் நிலையாக கொள்ளப்படும். அப்ப அலி என்றால் காத்தல், அது முதல்நிலை தொழிற்பெயர். அழித்தக்க என்று சொல்லும் பொழுது அழிக்கத்தக்க என்று அந்த முதல் நிலையாக இருக்கின்ற தொழிற்பெயர் வினையச்ச பொருளை தரும் என்று பார்க்கின்றோம். இது எப்படின்னு கேட்டா, செய்தக்க அல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் என்ற திருக்குறளிலே செய்தல் என்ற தொழிற்பெயர் செய் என்ற முதல் நிலையாக நின்று அது தொழிற்பெயர் பொருளை தராமல் செய்ய என்ற அந்த வினையச்ச பொருளை தான் தந்தது. ஆகவே செய்தக்க என்றால் செய்யத்தக்க என்பது பொருள். அதே போல அழித்தக்கார் என்பது அழிக்கத்தக்கார் என்ற எச்சப்பொருளிலே அந்த சொல் பயன்படுகின்றது என்ற ஒரு இலக்கண குறிப்பை இங்க நம்ம பார்த்துக்கலாம். அச்சமுறவரு விடத்தை யான் எடுத்து பருகுவல் என்று ஆற்றல் சால பச்சை வரை உயர் கையிலை பரம்பு வாய் அங்காந்த பரிசே போல தெச்சை மணி கிடந்திமைக்கும் முழைகள் தோறும் வெந்நீர் திகழப்பூத்த பொச்சமிலா முனிவர் குழாம் நிறை நிறையா விற்றிருக்கும் பொலிவு கண்டார். இந்த தேவர்களை காப்பதற்காக இறைவன் இந்த விடத்தை உண்ணப்போகின்றான் என்ற உள்ளுணர்வு அந்த கைலாய மலைக்கு இருந்தது போல. அதனால அது என்ன நினைச்சுதான், கடவுளுக்கு நஞ்சு ஊட்டுவதற்கு பதிலாக நம்முடைய கடவுளுக்கு நாம் தொண்டு செய்ய கடமைப்பட்டுள்ளோம் என்பதனால எல்லோரும் அஞ்சும்படி வருகின்ற இந்த விடத்தை என்னுடைய ஆற்றலினாலே நானே பருகுவேன் என்று பச்சை பசேர் என்றிருக்கின்ற இந்த கைலாய மலை தன்னுடைய வாயை திறந்ததை போல் அங்கிருக்கின்ற குகைகள் எல்லாம் காணப்படுகின்றன. அந்த குகைகள் தோறும் சிவந்த நாகரத்தினங்கள் விளக்காக ஒளிர அங்கு திருமேனி முழுவதும் வெந்நீர் பூசியவர்களாக அந்த பற்று என்ற பொய்யினை நீக்கிய முனிவர் கூட்டங்கள் எல்லாம் அமர்ந்திருந்து அந்த சிவத்தியானத்திலே இருப்பதை தேவர்கள் கண்டார்கள். இப்பொழுது கைலாயத்திலே எத்தனையோ குகைகள் இருக்கின்றன. அந்த குகைகள் எல்லாம் மலை வாய்த்திருந்ததை போல் காணப்படுகின்றது. அதற்கு ஒரு தற்குறிப்பேற்றம் சொல்கின்றார். பெருமானுக்கு அந்த விடத்தை உண்ணத்தராமல் நாமே உண்டு விடுவோம் என்று அந்த கைலாயம் முயற்சி செய்வதைப் போல காணப்படுகின்றது என்பது ஒரு தற்குறிப்பேற்றம். அழுந்தாழி புனலகத்து வடவையும் அக்கடும் வெம்மைக்கு ஆற்றாது அங்கண் எழுந்தோடி முன்னாக திருக்கையிலே பருப்பதத்தில் எய்தி முன்னர் விழுந்தாறு தன்னில் வரம் கிடப்பதன வயங்கும் ஒளி மேவு செக்கர் செழுந்தாமணிபடுத்த நெறி நோக்கி அந்நெறி மேல் சேரலுற்றார். கைலையனுடைய வெளிப்புற வாசல். கைலாயம் 7 பிராகாரங்களை கொண்ட ஒரு கோயில். 7 நிலைகளிலும் அதற்கு மணி கபாட்டங்கள், ரத்தனங்கள் பொருத்த பெற்ற நீண்ட கடை என்று சொல்லப்படுகின்ற வாயில்கள் உண்டு. அந்த வாயில்கள் தோறும் பெருமான் வீற்றிருக்கின்ற அந்த திரு ஓலக்கம் என்று சொல்லப்படுகின்ற கருவறை கோயில், அதற்கு செல்வதற்கு வழி அந்த நடைபாதையிலே ரத்தின கம்பளமானது விரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கும் பெரிய சக்கரவர்த்தியினுடைய வீடு, அந்த அரண்மனை, அங்கு அவர் அமர்ந்திருக்கிற அந்த இடத்துக்கு சற்று தொலைவில் இருந்து இந்த ரெட் கார்பெட் என்பது காணப்படும்.
ஒரு பெரிய விஐபி நம்முடைய நாட்டிற்கு வருகிறார் அப்படின்னு சொன்னா அவரை வரவேற்பதற்கு விமான நிலையத்திலே அவர் விமானத்திலிருந்து இறங்கி வெளியே வருகின்ற வரையிலும் ஒரு சிவப்பு கம்பளத்தை விரித்து வைப்பார்கள். இங்கு கைலாயத்திலேயோ நீண்ட தொலைவிற்கு 7 கடைநிலை வாயில்கள் தோறும் உள்ளே செல்லும் வண்ணம் உண்மையான மாணிக்கங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்ற நீண்ட நடைபாதை காணப்படுகின்றது. அது பற்றி எறிகின்ற நெருப்பினை போல அந்த பாதை காணப்படுகின்றது. அது எப்படி தோன்றுகின்றது என்று சொன்னால், இந்த ஆலகால விஷம் கடலுடைய வயிற்றிலே தோன்றியது. அதே கடலுக்குள்ள வடவா முகாக்னி, வடவை தீ என்ற ஒரு நெருப்பு இருக்கின்றது. அந்த நெருப்பு எதற்காக கடலுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொன்னா, இந்த உலகத்தை நீர் மூழ்கி அழித்தல் என்பது ஒன்று, பிறகு நெருப்பு அழித்தல் என்பது இன்னொன்று. நெருப்பு அழிக்கும் பொழுது அந்த நெருப்பு சமுத்திரத்திலேயே தோன்றி சமுத்திர நீரினை வற்றச் செய்து, பிற உலகிலே நீரே இல்லாமல் செய்து இந்த உலகத்தினை நீராக்கும், அதாவது பொடி பொடியாக்கும் அந்த நெருப்பு. அந்த நெருப்பு கடலுக்குள்ளேயே இருக்கின்றது. ஆனால் கடலுக்குள்ளே அதன் அருகிலேயே தோன்றிய இந்த ஆலகால விஷத்தினுடைய வெம்மை, அந்த வெம்மை வடவத்தியினுடைய வெம்மையை விட கொடியது என்பதனால அந்த புதிய நெருப்பு தன்னை சுட நெருப்பே சுட்டுக்கொண்டு தன்னுடைய உயிர்க்கஞ்சி தன்னை இறைவன் காக்க வேண்டும் என்று ஓடி வந்து இந்த கைலாயத்திலே அவன் சந்நிதியிலே குப்புறப்படுத்து விழுந்து கிடப்பதை போல இந்த ரத்தன கம்பளமானது காணப்படுகின்றது. நெருப்பினால் அமைந்ததை போல் காணப்படுகின்ற ரத்தன கம்பளம் என்று ஒரு தற்குறிப்பற்றது செய்கின்றார். இந்திரனார் பட்ட துயர்க்கு உளம் இறங்கி அவர் ஊரும் எழிலி சேர வந்தணிகி எந்தை விரான் எதிர் நின்று முறையிட்டால் மான முன்னர் முந்து குட முதலாம் பேரியங்கள் பல முழங்கு கேட்டு சிந்தை நனி கலிகூர சார்ங்கனையன் முதலியோர் இழைத்து சென்றார். தேவேந்திரன் இந்த ஆலகால விஷத்தினாலே பட்ட துயர், அந்த துயரத்திற்கு உள்ளமானது வருத்தப்பட்டு அவனுக்கு துணை செய்ய வேண்டும் என்று அவருடைய வாகனமாகின்ற அந்த மேகம் இப்பொழுது கைலைக்கு அவன் இருக்கின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்ததை போல வந்து சேர்ந்து மேகமே இறைவனுடைய திருமுன்னர் இருந்து, பெருமானே எம் தலைவனாகின்ற இந்திரனை நீங்கள் அவனுக்கு உயிர் பிச்சை அளித்து காப்பாற்றி தாருங்கள் என்று விண்ணப்பம் செய்வதை போல முழ ஒலி கேட்கின்றது. அதாவது முழவு ஒலி ஒலிக்கும் பொழுது மேகம் ஒலிப்பதை போல காணப்படும். இப்பொழுது முழவலியினாலே அங்கு மேகம் வந்து முறையிடுவதை போல அது அறியப்படுகின்றது. அதை கண்டு மேகங்கள் தான் இவ்வாறு இறைவனிடத்திலே முறையிடுகின்றனவோ என்று அந்த முழவலியை கேட்டு மகிழ்ந்து சார்ங்கன் அயன், சார்ங்கன் என்றால் வில்லோடு கூடியவன், அந்த திருமால் மற்றும் அயன் ஆகியோர் திளைத்து சென்றார்கள். மகிழ்ந்து அந்த கைலையை நோக்கி செல்கின்றார்கள். யாம் எய்தி முறையிடும் போது அருள் தருமோ முனிந்திடுமோ எம்மான் என்று நாம் எய்தி செல்வோர்கள் ஆங்காங்கு பூதகணநாதர் கூடி தோம் எய்தி பிழைத்தோறும் சரணடையின் அருள் சுரக்கும் எங்கோன் என்று தாம் எய்தி தம் இயல்பில் புகழ் எடுத்தோதுவ கேட்டு தளர்வது இருந்தார். தேவர்கள் எல்லாம் அஞ்சு கொண்டே செல்கின்றார்களாம். நாம் என்றால் அச்சம், தோம் என்றால் குற்றம், அபராதம். என்ன அச்சம்னு கேட்டா, பெருமானிடத்திலே விண்ணப்பிக்கும் பொழுது பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்வானா அல்லது சினந்து கொள்வானா? ஏன் சினந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் பார்க்கடலை கடையும் பொழுது என்னை கேட்டு கடைந்தீர்களா? ஒரு வழிபாடு செய்தீர்களா? என்னை அழைத்தீர்களா? என்னுடைய உத்தரவினை பெற்றீர்களா? எனக்கு அறிவிக்காமல் தானே நீங்கள் இதிலே முயன்றீர்கள். அப்பொழுது அங்கு ஒரு நீங்கள் ஒன்று நினைக்க வேறொன்று நிகழ்கின்றது. அப்பொழுது மட்டும் காக்க வேண்டும் என்று என்னிடம் வரலாமா என்று பெருமான் அவர்களை பார்த்து முகம் பார்த்து சினக்கலாம், அல்லது போனால் போகட்டும் உயிர் பிச்சை கேட்கிறார்கள் என்று இறங்கலாம். பெருமான் என்ன செய்வானோ என்று அச்சத்தோடு இவர்கள் செல்கின்றார்களாம். அப்படி செல்லும் பொழுது செல்கின்ற வழியிலே இருக்கின்ற பூத கணநாதர்கள்லாம் பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்கள் பாடுகின்ற அந்த தோத்திரத்தில் இருக்கின்ற கருத்து என்னன்னா, குற்றம் புரிந்திருந்தானோ பெருமானே அபயம் சரணம் என்று வருகின்ற உயிர்களுடைய குற்றத்தை புறந்தள்ளி அவர்களை மன்னித்தருள்கின்ற பெருங்கருணையாளன் கடவுள் என்று கடவுளுடைய உண்மையான புகழை அவர்கள் எடுத்துவதை கேட்டு நான் அச்சப்பட வேண்டுவதில்லை என்று அவர்கள் தெளிந்தார்கள். தம்மினத்தோர் வரவுதனை
முன்னெய்தி அறிவிப்ப சார்வோர் என்ன அம்மலைவா எண்ணிலா அறிவிரவர் சேவை செய்யும் அமையம் பார்த்து பொம்மை மழை விடைப்பெருமான் கோயிலினுள் சென்று அணைய குறித்து நோக்கி விம்மி எழும் பெருமகிழ்ச்சி தலை சிறப்ப மாலையனும் விரைந்து செல்வார். அங்கு ஏற்கனவே முக்தி பெற்ற நிலையிலே இருக்கின்ற அறிவிரவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் என 100 கோடி பிரமர்கள் நுந்தினார் 6 கோடி நாராயண ரங்கனே ஏறு கங்கை மணலெண்ணில் இந்திரர் ஈலாதவன் ஈசன் ஒருவனே என்று அப்பெருமான் இருக்கின்றார். 100 கோடி பிரம்மதேவர்களுக்கு 6 கோடி நாராயணர் என்ற ரேஷியோ 100:6. அப்படி இந்த உலகமானது எண்ணில்லாத பிரமர்களையும் நாராயணர்களையும் கங்கை கரையிலே இருக்கின்ற மணலை போல எண்ண முடியாத அளவிற்கு இந்திரர்களையும் கண்டிருக்கின்றது. அப்பொழுது அதிலே முக்தி பெற்றவர்கள் எல்லாரும் கைலாயத்திலே பெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டு சாலோகம் சாமீபம் ஆகிய முக்தி நிலைகளிலே இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் பெருமானுக்கு அருகிலே சென்று உங்களை காண தேவர்கள் வருகிறார்கள் என்று அறிவிப்பதை போல அது காணப்படுகின்றது. இது எப்படின்னா, இப்ப அங்கிருக்கின்ற அறிவிரவர்கள் இப்பொழுது அந்த விடத்திற்கு அஞ்சு வருகின்ற அறிவிரவர்கள் தம் இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற அந்த பரிவினாலே அறிவிக்க அணுவதை போல காணப்படுகின்றது. அந்த பரிவு உண்மை என்று இந்த பாடல் சொல்லல. அவர்கள் இவ்வாறு தேவர்கள் வருகிறார்கள் என்று அறிவிப்பதை போல் பெருமான் அருகிலே சென்று தொண்டு செய்கின்றார்கள். அவர்கள் பெருமான் அருகிலே சென்று தொண்டு செய்யத்தான் அருகிலே செல்கின்றார்கள். ஆனால் தங்களை சேர்ந்த அறிவிரவர்கள் பெருமானை காண வருகிறார்கள் என்று அறிவிப்பதை போல் அவர்கள் காணப்படுகிறார்கள். அவ்வளவுதான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, கைலைக்கு யார் வந்தாலும் வந்தவர்களை அறிவிப்பதற்கென்று உரிமை பெற்ற ஒருவர் நந்தியம் பெருமான் இங்கு இருக்கின்றார். அவருக்கு மங்கள வாசகர் என்று பெயர். அவர்தான் பெருமானிடத்திலே இன்னார் தங்களை காண வந்திருக்கிறார்கள், அவர்கள் உள்ளே வர தகுதி உண்டா என்று பெருமானிடத்திலே கேட்டு பெருமானுடைய இசைவை பெற்று உள்ளே அனுப்புவார் என்பதனால அந்த தொழில் அவருக்கு. இப்பொழுது பெருமான் அருகில் சென்று அந்த சாமீப முக்தி நிலையில் இருக்கின்ற அறிவிரவர்கள் தொண்டு செய்ய முனைவது என்பது தங்களையொத்த அறிவிரவர்களுடைய அந்த நிலையை கண்டு அறிவிப்பதை போல் அமைகின்றது என்று ஒரு தற்குறிப்பேற்றத்தை சொன்னார். எம்பிரான் உருக்கொண்டங்கு உறைவோரை அவனெனச் சென்றெய்தி ஒருபால் அம்பிகை இல்லாமையினால் அவனல்லர் என தெளிந்தே அப்பாலேகி செம்பதுமை வளர்மார்பன் என் முதலாம் யாவர்களும் சேர இன்றி நம்ப அமர்ந்திரிதுரையும் திருக்கோயில் கிடைத்தலையை நன்னினாரால். அந்த சாலோகம் சாமீபமாகின்ற பதமுக்தி நிலைகளை கடந்தால் சாரூபம் கையிலேயே நெருங்கும் பொழுது பெருமானை ஒத்த திருவுரு கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். நாற்பெரும் தடந்தோள் முக்கண், நீண்ட சடையிலே பிறை, இவ்வாறு இருக்கின்ற பெருமக்கள் இருக்கின்றார்கள். பெருமானுடைய ஒத்த உருவத்தை பெற்றவர்கள், சாரூப நிலையிலே இருப்பவர்கள், யோகத்திலே வல்லவர்கள். அவர்களை கண்டு பெருமான் என்று வணங்கினார்களா எல்லாரும். வணங்கி பிறகு பெருமான் இவர்கள் பெருமான் அல்லர் என்று தெளிந்தார்களாம். அவ்வாறு தெளிவதற்கு என்ன காரணம்னா, அங்கு பெருமாட்டி இல்லை. அதாவது என்ன, உயிர்கள் ஒத்த உருவத்தை பெற்றாலும் அவர்கள் பஞ்சகிருத்தியம் செய்ய வல்லவர் அல்லர் என்று சித்தாந்த சாஸ்திரங்கள் கூறுகின்றன. முக்தி நிலையிலே உயிர்கள் சிவனோடு ஒரு சமத்துவத்தை எய்தினாலும் அவர்கள் பெருமானை ஒத்த எண்குணங்களை பெற்று பேரின்பம் உருவார்கள். எண் குணத்துள்ளோமே என்ற அப்பர் பெருமானும் எல்லையிலாதன எண்குணமானவை எய்திடுமாகாதே என்று திருவாசகமும் இவ்வாறு முக்தி நிலையிலே இறைவனை ஒத்த எண்குணங்களை பெற்று அந்த உயிர்கள் பேரின்பத்திலே திளைப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் பெருமானை போல பஞ்சகிருத்தியம் செய்வார்கள் என்று கூறப்படல. பஞ்சகிருத்தியம் செய்வதற்கு எது அடிப்படை என்று கேட்டால் பெருமாட்டி அடிப்படை என்பதனால அங்கு பஞ்சகிருத்தியத்திற்கான வல்லமையை தருகின்ற பராசக்தி அருகில் இல்லாமையை கண்டு இவர்கள் பெருமானை ஒத்த உருவத்தை கொண்டிருந்தாலும் இவர்கள் பெருமான் ஆக மாட்டார்கள் என்று தெளிந்து அவர்கள் தொடர்ந்து கைலைக்குள் செல்கின்றார்கள் என்பது பொருள். செம்பதுமை வளர்மார்பன். செம்பதுமை என்பது செந்தாமரை மலராளாகின்ற இலக்குமி. அவள் வீற்றிருக்கின்ற திருமார்பினை கொண்டிருக்கின்ற அந்த திருமால் மற்றும் அயர் முதலாம் தேவர்கள் பெருமான் இனிது அமர்ந்துரையும் திருக்கோயிலை நோக்கி சென்றார்கள். அப்படி அந்த கோயிலை நோக்கி செல்லும் பொழுது அந்த திருக்கோயில் 7 பிராகாரங்களை கொண்டது.
அந்த 7 பிராகாரங்களுடைய தொடக்கத்திலும் 7 கடைத்தலைகள் இருக்கின்றன, வாயில்கள் இருக்கின்றன, மணி வாயில்கள். அந்த வாயிலுக்குள் நுழைவதற்கு முடியாமல் அவரவர் தகுதிக்கேற்ப தடுக்கப்படுகின்றார்கள் அங்கு வாயிலே காவல் புரிகின்ற கணநாத பெருமக்களினாலே. அப்பொழுது முதல் வாயில், அதான் உள்ளிருந்து பார்க்கும்போது 7வது வாயில், வெளியிலிருந்து உள்ளே செல்லும் பொழுது முதல் வாயில். அந்த முதல் வாயிலே யார் தடுக்கப்பட்டார்கள் என்று கேட்டால், கணங்கள் மிடை முதல் தடையில் தடையுண்டு நின்றவர்கள் கருமதேவர். இந்த பூமியிலே மனிதர்களாக பிறந்து அக்னிஷ்டோமம் போன்ற அந்த யாகங்களாகின்ற புண்ணிய வேள்விகளை செய்து அதன் மூலம் தேவலோகத்திலே வாழ்வு பெற்றிருப்பவர்கள், அவர்களுக்கு கருமதேவர் என்று பெயர். அவர்கள் படைப்பிலேயே தேவர்களாக படைக்கப்பட்டவர் அல்ல. அவர்கள் மனித உயிர்களாக படைக்கப்பட்டு வேள்விகளை செய்து தேவலோகத்திலே வாழ்வு பெற்றவர்கள். அவர்கள் இந்த முதல் தடையிலேயே தடையுண்டு நின்றார்கள். நீங்க நில்லுங்க, சாமி உத்தரவு கொடுத்தாதான் மேற்கொண்டு உள்ள போக முடியும் அப்படின்னு முதல் வாசல்லையே தடுத்துட்டாங்க. 3 வாசல் போய் அங்க தடுக்கப்படல, வெளி பிராகாரத்திலேயே அவர்கள் தடையுண்டு நின்றார்கள். உணங்கு தைத்தியர் 2 தேவர்களால் அடி வாங்குகின்ற அந்த அசுர பெருமக்கள் அவர்கள் 2வது பிராகாரத்தினுடைய வாசலிலே தடுக்கப்பட்டார்கள். கடவுளர்கள் 3 படைப்பிலேயே தெய்வங்களாக படைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டா, இந்திரன், மித்திரன், வருணன், வாயு, சூரியன் போன்றவர்கள். அவர்கள் 3வது பிராகாரத்தை 3வது வாசலிலே தடுக்கப்பட்டார்கள். 4 தன்னில் அணங்கரு சாத்தியர் 4வது தடையிலே தடுக்கப்பட்டவர்கள் தன்மை பொருந்திய சாத்தியர் என்று கூறப்படுபவர்கள். தர்ம தேவதையுடைய 12 குமாரர்கள், இவர்களுக்கு சாத்தியர் என்று பெயர். அவர்களும் அவர்கள் போன்றவர்கள் சாத்தியர் முதல்வோர் தடுக்கப்பட்டார்கள். மருத்துக்கள் முனிவரெல்லாம் 5வது தடையிலே தடுக்கப்பட்டவர்கள் காற்று தெய்வங்கள். இவர்கள் திதி என்ற பெண்ணினுடைய வயிற்றிலே உண்டாகிய கர்ப்பத்தை இந்திரன் 49 கூறாக உண்டாக்கினான். அந்த பிறக்க போவது அசுரர் என்ற காரணத்தினாலே அந்த கர்ப்பத்தை அழிப்பதற்காக. ஆனால் 49 காற்றுக்களாக அவைகள் உயிர் பெற்று வந்தன. அவர்கள்தான் மருத்துக்கள் என்று சொல்லப்படுபவர்கள். அவர்கள் தேவ கூட்டத்திலே எண்ணப்படுகின்றார்கள். அந்த 49 பேரும் 5 அடக்கி முனிவர்களாக இருக்கின்ற அந்த புண்ணியவான்களும் 5வது தடையிலே தடுக்கப்பட்டார்கள். 6 நிணங்கமழ்வேல் திசைக்கிறைவர் என்பர்களும் தடையுண்டு நின்றார் என்றே. இந்த 6வது பிராகாரம், அந்த 6வது தடை, அந்த வாசலிலே 8 திசைகளுக்கு இறைவர்களா இருக்கின்றவர்கள். முதல் ஆரம்பித்து 8 திசைகள், இந்திரன், அக்னி, யமன், வருணன், வாயு, சோமன், ஈசானன் என்ற அந்த 8 திசை நிறுத்தி ஆகிய 8 திசை தெய்வங்கள் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். அடுத்து உள்ளது 7வது தடை. அந்த 7வது தடையிலிருந்து உள்ளே நுழைந்து விட்டால் பெருமானை எதிர்பட்டு விடலாம். அது அந்தராளம் என்று சொல்லப்படுகின்ற உட்கோயில், உள்ளகம் என்று தமிழிலே சொல்வார்கள், வடமொழியிலே அந்தராளம். அதுதான் கடைசி பிராகாரம். அதாவது அங்கு இருக்கின்ற பெருமானை உள்ளேயே சுற்றி வரலாம் என்பதனால அது அந்தராளம் என்று சொல்லப்படுகின்றது. அதன் வாயிலுக்கு அணுக்கன் திருவாயில் என்று பெயர். திருவணுக்கன் திருவாயில். அதனுடைய கடைத்தலை வாசலுக்கு தனித்தடை என்று பெயர். பார்க்கணும், தடைபல புக்க பின்பு தனித்தடை நின்ற தன் இடைதெறிந்தருள வேண்டும் துயில்கொடும் இறைவன் என்றான் என்று மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல பார்க்கிறோம். அதாவது ஒரு அரசனுடைய வீட்டிற்குள்ள பல வாசல்கள் உண்டு. அதுல அந்த அரசன் உறங்குகின்ற பெட்ரூம் வாசல் அதுதான் தனித்தடை, திரு அணுக்கன் திருவாயில் அப்படின்னு பார்க்கிறோம். அங்கு உள்ளகத்திலே அந்த இறைவனாகின்ற அரசன் இருப்பான். அதே போல இங்கு இறைவன் இருக்கின்றான். அந்த 7வது தடையிலே 7வது தடைக்கு யாரும் வரல. 6வது தடையிலே யார் தடுக்கப்படவில்லையோ அவர்கள் 2 தான். யார் என்று கேட்டால் அயனும் திருமாலும். அவ்விருவரும் இந்த 6வது தடையிலே தடுக்கப்படாமல் உள்ளே நுழைந்தார்கள். 6வது தடையிலே அந்த 8 திக்பாலர்கள் தடுக்கப்பட்டு விட்டார்கள். உள்ளே வந்த இவர்கள் அந்த அணுக்கன் திருவாயிலுக்கு வந்தார்கள். அங்கு நந்தியம்பெருமான் அவர்களை இங்கு இருங்கள், பெருமானுடைய இசைவினை பெற்று பெருமானை சந்திக்கலாம் என்று
அவர்கள் அங்கு அழைத்து சென்றார் நந்தியம்பெருமான் என்று பார்க்கின்றோம். தாமரையோன் திருமாலும் தடையின்றி அணைந்து என்றால் இந்த 6 தடைகளிலும் தடைப்படாமல் சென்றார்கள். அவருடைய பெரும் புண்ணியத்தினாலே, மிக பெரும் புண்ணியம் செய்திருந்தால்தான் அந்த பதவிகளுக்கு வர முடியும். எந்த 2 பதவி? பிரம்ம விஷ்ணு பதங்கள் என்று பார்க்கின்றோம். அதனால்தான் மாலரியா நன்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று அந்த இருவருடைய பெருமையானது திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கிறோம். அப்படி தாமரையோன் திருமாலும் தடையின்றி அணைந்து 6 தடைகளிலும் தடுப்பார் இல்லாமல் உள்ளே வந்து விட்டார்கள். ஆனால் தனித்தடையில் வைகின்ற அந்த நந்தியம்பெருமானாலே தடுக்கப்பட்டார்கள். தனித்தடை என்பது அந்த 7வது வாசல், அந்தராளம். அங்கு வைகும், அங்கு அமர்ந்திருக்கிறார் அல்லது நின்று கொண்டிருக்கின்றார். தேமருதார் நந்திபிரான் அடி பணிந்தார். அங்கு அந்த காவல் புரிகின்ற நந்திபெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார்களாம். நந்திபெருமான் என்ன சொன்னாரு? வருக வருக, பெருமானுடைய திருவுள்ளத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் தரிசனம் பண்ணலாம் என்று உள்ளே சென்று அவர் அறிவிக்கப் போகின்றார். என்ன அறிவிக்கப் போகின்றார்? அயனம்மாலும் தங்களை காண வந்திருக்கிறார்கள் என்று அறிவிக்கப் போகின்றார். பெருமான் உடனே உள்ளே தருக என்று சொல்லலாம், அல்லது 10 நிமிடங்கள் கழித்து உள்ளே தருக என்றும் சொல்லலாம். அது பெருமானுடைய விருப்பம் என்பதனால அந்த தனித்தடை என்று சொல்லப்படுகின்ற அந்தராளத்தின் வாசல், அந்த வாசலிலே நந்தி பெருமானை வந்து இவர்கள் வணங்கினார்கள். அவர்கள் உள்ளே செல்ல முனையவில்லை. வணங்கியுடனே நந்தி பெருமான் சொல்றாரு, உங்கள் வருகையை நான் அறிவிக்கின்றேன் என்று அவர்களுக்கு உறுதியளித்தார். அவன் கொண்டு செலுத்தச் சென்று காமரசீர் அரம்பயர்கள் ஆடலோடு பாடலராக்கடியார் செல்வ பூமறு பேரவை நாப்பண்ண மருந்தருளும் பெருவாழ்வின் பொலிவை கண்டார். நந்தி பெருமான் என்ன பண்றாரு? அந்த அந்தராளம் என்பது பெரிதாக இருக்கின்றது. அது சின்ன கருவறை இல்ல. இப்பொழுதும் சில கோயில்கள்ல பெரிய கருவறையை பார்க்கிறோம். திருவொற்றியூர் அந்த படம்பக்கநாதனுடைய கருவறை மிகப்பெரிய கருவறை என்று பார்க்கின்றோம். அதே போல நமக்கு இன்னம்பரிலே இருக்கின்ற எழுத்தறியும் பெருமானுடைய கருவறை, அதுவும் நன்றாக உள்ளே ஒரு 100 பேர் நிற்கலாம். அதே போன்ற ஒரு கருவறை என்று பார்க்கின்றோம். கைலாயமோ இன்னும் பல தேவர்களை உள்ளே இடமளிக்கின்ற பெரிய கருவறை. இப்பொழுது நந்தியம்பெருமான் இவர்களை அழைத்துக் கொண்டு நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். அங்கு இவர்கள் காண்கின்ற காட்சி என்ன என்று கேட்டால், அழகான அரம்பையர்கள் எப்பொழுதும் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்க, அந்த பெரிய தேவருலகிலே பூக்கின்ற பாரிஜாதம் போன்ற பூக்களுடைய நறுமணம் இயல்பாகவே காணப்படுகின்ற அந்த சபையின்கண் இவர்கள் தொலைவில் இருந்தே அந்த மரகத கொடி படர்ந்த மாணிக்க மலை போல் இருக்கின்ற அந்த பெருமானை பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள்னா, எட்டியிருந்து பார்த்தார்கள். பெருமானர்களே செல்லல, அந்த உள்பக்கம் ஒரு ஓரமாக இருந்து கொண்டு தொலைவிலே இருக்கின்ற உபயோகமாக இருக்கின்ற கடவுளை, அந்த பெரு வாழ்வை கண்ணார கண்டார்கள். கண்டு பெரும் களி கூர்ந்த கணநாதர் பிறம்படி இருக்கலங்கி எங்கி மண்டிய பேர் அச்சமுடன் அன்பும் இருப்புட ஈர்ப்ப வணங்கி தாழ்ந்து அண்டரெதிர் நீடையின்ற அஞ்சலி சென்னையில் ஏற விழி நீர்வார கொண்டமயிர் புலகமுற பலமுறையும் பணிந்தெழுந்து குடந்தம்பட்டார். அப்படியே தொலைவிலிருந்தே பெருமானை கண்டு மிகுந்த ஆனந்தத்தை அடைந்தார்கள். பெருமானை காண வேண்டும் என்று சற்று முன் சென்று காணலாம் என்று நினைத்தால், அங்கு 108 கோடி ருத்திர கணங்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கணங்களுடைய கணநாதர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவர் கையிலும் பிரம்பு இருக்கின்றது. அந்த பிரம்பினாலே அங்கு வந்திருக்கின்ற கூட்டத்தை சரி பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரம்படியை வாங்கி இவர்கள் இயங்கினார்களாம். பெருமான் முன்னர் தாங்கள் எப்பொழுது செல்ல முடியும் என்று. பெரிய அச்சத்தோடு கூட அன்பும் அவர்களை 2 பக்கமும் ஈர்க்கின்றன. என்னென்ன? பெருமான் இசைவில்லாமல் முன் சென்றால் என்ன ஆகுமோ என்ற அச்சம், இவ்வளவு தூரம் வந்துவிட்டு பெருமான் அருகில் செல்லாமல் திரும்பி போவது கூடாது என்று அன்பினாலே பெருமானை பார்த்தே ஆக வேண்டும் என்ற அன்பு. இந்த 2 உணர்ச்சிகளும் 2 பக்கங்களிலே அந்த பிரம்ம விஷ்ணுக்களை இழுக்கின்றன. இழுக்க தொலைவில் இருந்தே பெருமானை கீழே விழுந்து வணங்குகின்றார்கள். நீளிடை என்றால் தொலைவு. தொலைவில் இருந்தே அவர்கள் இருவரும் பெருமானை அன்போடு வணங்கி சென்னியில் மேல் குவித்த அஞ்சலி கரத்தோடு கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீரானது மழை போல கொட்ட, உடம்பிலே இருக்கின்ற அந்த
உரோமங்கள் எல்லாம் முகித்து நிற்ப, மயிர் புலகமாக முட்டித்து நிற்ப, பெருமான் சந்நிதியிலே தொலைவில் இருந்தபடியே பலமுறையும் விழுந்து விழுந்து வணங்கி கும்பிட்டார்கள். குடந்தம்பட்டார் என்ற ஒரு அரிய சொல்லை பயன்படுத்துகின்றார். இது திருமுருகாற்றுப்படையில இருக்கின்றது இந்த குடந்தம் விடுதல் அப்படிங்கிறது. அதற்கு நச்சினார்க்கினியர் உரை செய்யும் பொழுது வழிபடுதல் என்ற பொருளை தருகின்றார். குட அப்படிங்கிற உரிச்சொல் வளைவு என்ற ஒரு பொருளை உணர்த்துகின்ற உரிச்சொல். அதனடியாக ஒரு பெயர் சொல்லும் உண்டாகும், வளைதல் என்ற ஒரு தொழிற்பெயர் உண்டாகும். அதனால அது வணங்குதல் என்ற இந்த பொருளை தருகின்றது. நெஞ்சுக்கு நேராக, நெஞ்சிலே 2 கட்டை விரல்களையும் வைத்துக்கொண்டு நெஞ்சிற்கு நேராக 4 ஏனைய விரல்களை 2 கைகளிலும் ஒட்டி வைத்துக் கொண்டு வணங்குவது என்ற ஒரு சிறப்பான பொருளும் இந்த குடந்தம்படுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு இருக்கு. 4 விரல் முடக்கி பெருவிரல் நிறுத்தி நெஞ்சிடை வைப்பது குடந்தமாகும் என்று ஒரு நிகண்டுல சொல்லப்பட்டிருக்கு என்பதனால நெஞ்சிலே கை வைத்து வணங்கினார்கள் என்றும் அதற்கு பொருள் சொல்லலாம். இப்படி அவர்கள் வணங்கி கொண்டிருப்ப, தூரத்தே இவர் நிற்ப, இதெல்லாம் கிட்டக்க வந்து செய்யல, அந்த அந்தராளத்திற்குள் வந்து விட்டார்கள் நந்தியம் பெருமானுடைய இசைவினால. ஆனால் அருகிலே அழைத்து செல்வதற்கு பெருமானுடைய அருள் வேண்டும். நந்தியம் பெருமான் பெருமானுடைய திருவுள்ளத்தை அறிந்தாலுடைய இவர்களை அருகிலே அழைத்து செல்ல மாட்டார் என்பதனால தொலைவில் இருந்தபடியே அவர்கள் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். தூரத்தே இவர் நிற்ப அனித்தாக தொழுதணைந்து. ஆனால் நந்தியம் பெருமான் பெருமானுக்கு அருகிலே செல்கின்றார். அவர் அடிக்கடி பெருமான் அருகிலே செல்வார் அவருடைய பெருந்தவத்தினாலே. அந்த கைலாயத்திலே இவர் மட்டும் வாசலுக்கும் பெருமானுக்கும் இடையிலே அடிக்கடி செல்கின்றவர் இவர்தான். அதை பற்றி திருவையாற்றிலே அப்பர் பெருமான் கண்ட கைலை காட்சியை சொல்லும் பொழுது, வெள்ளி வெப்பின் மேல் மரகத கொடியுடன் படர்ந்த பவள வெப்பென இருக்கின்ற பெருமானுடைய சந்நிதியிலே அந்த மால்விடை என்பது இன்னொரு இமயம் போல் காண, ஆனால் தான் செய்த பெருந்தவத்தினாலே நந்தியம் பெருமான் குறுக்கே நடுக்கையும் போய்கொண்டு வந்திருக்கின்றார் என்ற செய்தியை சேக்கிழார் பெருமான் கூறுகின்றார். ஆகவே அவர் என்ன பண்றாரு, அனித்தாக தொழுதணைந்து வாரத்தால் நந்திபிரான் மலரோனும் திருமாலும் சேரத்தாம் மந்ததிரம் விண்ணப்பம் செய்ய, அன்போடு அயனும் திருமாலும் வந்திருக்கின்றார்கள் என்று நந்தியம் பெருமான் பெருமானுடைய திரு செவியிலே சென்று விண்ணப்பம் செய்ய, கொன்றை ஈரத்தாருடையானும் இண்டவரை தருகின்றான். கொன்றையினுடைய அந்த கண்ணென்ற மலர், தேனாலே நனைக்கப்பட்ட கொன்றை மலர் மாலையை அணிந்திருக்கின்ற பெருமான் அவரை தருக, ஈண்டு அவரை தருக, அவர்களை இந்த இடத்திலே கொண்டு வா என்று நந்தியம் பெருமானுக்கு கட்டளையிட்டார். அப்ப நந்தியம் பெருமான் என்ன பண்ணாரு, தொலைவிலே இருக்கின்ற அயன்மால் அருகிலே சென்று அழைத்து வந்தாரா? அப்படி கிடையாது. பெருமானுடைய இசைவை கேட்ட உடனேயே பெருமான் இருக்கின்ற நந்தியம் பெருமான் தொலைவிலே இருக்கின்ற அயனையும் மாலையும் கண்ணால் பார்த்து பிரம்பினாலே அருகே வருக என்று அழைத்தாராம். என்ன காரணம்னா, நமக்கு என்ன உத்தரவோ என்று நந்தியம் பெருமானையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யாரு, பிரம்ம விஷ்ணுக்கள் என்பதனால அருகிலே சென்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. பெருமான் அருகிலே இருந்த வண்ணமே தன் பிரம்பினாலே கிட்டக்க வரலாம் என்று சமிக்கை கொடுத்தாராம் நந்தியம் பெருமான். நந்திபிரான் திருப்பிரம்பை அசைத்தருள நான் மலர் மேல் அந்தணனும் நெடியோனும் அஞ்சலி சேர் கரத்தோடும், அவ்வாறு அந்த பிரம்பு அசைய தாமரை மலர் மீது விற்றிருக்கின்ற அந்தணனாகின்ற பிரம்மதேவனும் நெடியோனாகின்ற திருவிக்கிரம அவதாரம் எடுத்த திருமாலும் தங்களுடைய சென்னியின் மேல் குவித்த கரங்களோடு ஓடி வந்தார்கள். வந்தணுகே மருங்குரலும் மணிநிலா நகை முகிழ்ப்ப பைந்தொடையாள் ஒரு கூற்றில் பரம்பொருள் மற்றது கூறும். அவர்கள் அருகிலே வந்தவுடனே அழகான சந்திரிகை நில ஒளி போன்ற அந்த புன்னகை போன்ற பொன்னாலாகிய வளையல்களை அணிந்திருக்கின்ற அம்பாளை ஒரு பாகத்திலே கொண்டிருக்கின்ற பரம்பொருள் ஆகின்ற சிவபெருமான் கைலாசபதி அந்த இருவரையும் பார்த்து பேசுகின்றார். மாயன் நீ இருந்தை வாய்த்தனையன் மலர்மேவும் தூய நீ புகையுருவும் தொற்றினையன் என்றருளும் ஆய பொழுதாண்டு கணநாதர் அழைப்ப மெலிந்து ஏய முறையிட்டார் புறம் நின்ற இமையவர்கள். திருமாலே, மாயனே, நீ கரிய உருவம் இவ்வாறு பெற்றாய் என்றும் அந்த பிரமதேவனை பார்த்து, பிரமனே, தூய
பொன்னிறம் கொண்ட நீ புகை உருவம் எவ்வாறு பெற்றாய் என்றும் பெருமான் அவர்களை அன்போடு பரிந்து வினவி கொண்டிருக்கும் பொழுது, இதெல்லாம் எங்க இருக்குது? கருவறையில் நடக்குது. கருவறைக்கு வெளியில 6 பிராகாரங்கள் இருக்கின்றன இல்லையா? அங்கிருந்து ஒரே சத்தம், பெருமானே எங்களுடைய முறையீட்டையும் கேளுங்கள், நாங்களெல்லாம் உயிரச்சம் கொண்டு வந்திருக்கின்றோம், உங்கள் கருணை இல்லை என்றால் நாங்கள் இறந்து போவோம், எங்களை இந்த விடமானது எரித்து விட்டது, நாங்கள் எத்துணை நாள் உயிர் வாழ்வோம் என்று எங்களுக்கு தெரியல என்று ஒரே கடப்படான்னு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. எங்க? அந்தந்த தரையிலே தரையுண்டு நின்ற அந்த தேவர்கள் மற்றும் முனிவர்கள் போன்றவர்களிடத்திலிருந்து அந்த சத்தம் வந்துகிட்டு இருக்குது. அவர்களை உள்ளே விடாமல் கடநாதர்கள்லாம் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கச்சமுச்சாவும் கேட்குது. இதெல்லாம் எங்க கேட்குது? இங்கு பெருமானுடைய கருவறையிலே அந்த ஒலியானது கேட்கின்றது அப்படின்னு இங்க சொல்றார். அப்பொழுது பெருமான் கருணையினால யாரையும் தடுக்க வேண்டாம், என்னை காண வந்திருக்கின்ற எல்லா உயிர்களையும் இங்கு தருவிக்கலாம் என்று பெருமான் உத்தரவு போட்டாராம். உடனே நந்திய பெருமான் அந்த உத்தரவினை அந்தந்த தடையிலே காவல் புரிந்து கொண்டிருக்கிற கணநாதர்கள்ட்ட போய் சொல்லவும், கணநாதர்கள் நாம் தாங்கள் தடுக்காத அனைவரையும் உள்ளே விட்டார்கள். அப்பொழுது அந்த கருவறைக்குள்ளே எல்லோரும் சேர்ந்தார்கள். யாரெல்லாம் சேர்ந்தார்கள்? முனிவர்கள், கருமதேவர்கள், வசுக்கள் எல்லாருமே அங்கு சேர்ந்தார்கள். தைத்தியர்கள், மருத்துக்கள் எல்லாரும் அங்கு சேர்ந்தார்கள். ஆங்கவர்கள் மிக முழக்கும் அறவோசை திருச்செவி ஏற்று ஈங்கிதவன் என்றருள அம்புயத்தோன் எதிர் வணங்கி பாங்குடைய சுராசுரர் உன் பாதங்கள் துழப்போந்தார் பூங்கழற்கால் வெம்பூத கணம் தடுப்ப புற நின்றார். அந்த ஓசை கேட்டவுடனே அறிந்தும் அறியாதவனை போல கடவுள் என்ன செய்கின்றான்? பிரம்மதேவனை பார்த்து, என்னப்பா ஒரே சத்தம், உங்கூட நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். கேட்ட உடனே, பெருமானே இது தேவர்கள் மற்றும் அசுரர்களுடைய ஒலி, கூக்குரல் ஒலி என்று பிரம்மதேவன் சொன்ன உடனே அனைவரையும் தருவியுங்கள் என்று பெருமான் உத்தரவு கொடுக்கின்றார். விழித்தருளை கருணை செய்ய வேண்டும் என திருநோக்கம் அளித்தந்தை நந்திதனை பணித்தருள அவன் எய்தி தெளித்தெடுபல் கணத்தோரை தடுத்து உள்ளார் செல்கையென துளித்த மது பிரம்பதைத்து சுராசுரரை புகுவித்தான். அடியன் சொன்னதுதான் சொல்லுது. என்னன்னா, பெருமான் விழித்து கருணை செய்கின்றார், அவர்களை உள்ளே அனுப்பலாம் என்று. உடனே நந்தி பெருமான் இந்த வெவ்வேறு தடைகளிலே காவல் புரிகின்ற கணநாதர் அவர்களை எல்லாம் நீங்கள் தடுக்க வேண்டாம் என்று பணித்து, அந்த சுர அசுரர், இது வடமொழி உண்மை தொகை படி இது வந்திருக்கு புணர்ச்சி. சுரர் அசுரர் என்று தமிழிலே வரும், வடமொழியிலே சுராசுரர் என்று வரும். அப்ப சுரர்களையும் அசுரர்களையும், தேவர்களையும் அசுரர்களையும் உள்ளே புகுவித்தான் நந்தியம் பெருமான். எல்லோரும் இப்பொழுது பெருமானுடைய காட்சியை கண்டு கழிக்கின்றார்கள். இந்தனம் என்றே உம்பர்களும் தானவரும் முந்திமணி வாய்தலிடையே முடி நெருங்க நுழைந்தேகி எந்த விரான் வீற்றிருக்கும் வழக்கம் எதிர்நோக்கி புந்தி நிறை கலிகூற தொழுதெழுந்து பொற்றினார். அப்படி நீங்கள்லாம் உள்ள வரலாம் நந்திய பெருமான் சொன்னோன்னே, வாழ்க வாழ்க, உய்ந்தோம், பாக்கியம் பாக்கியம், பெரும்பேறு பெரும்பேறு என்று சொல்லிக்கொண்டே எல்லாரும் முண்டி அடித்து ஓடி வருகிறார்கள் ஆனந்தத்தோடு. பெருமான் அந்த திருவோலக்கம் என்றால் தர்பார், பெருமான் குலுவிற்றிருக்கின்ற அழகினை கண்டு கண்களித்து பெருமானை போற்றி போற்றி சங்கரா போற்றி ஜெய போற்றி என்று போற்றி கொண்டிருக்கிறார்கள். அங்கவரை எதிர்நோக்கி நகைத்தருள் கூர்ந்த அருள்வாரி பங்கயத்தோய் உருமாறி முகஞ்சாம்பி மெய்வனிப்ப இங்கிவர்கள் குற்றதெவன் என்றருள மறைப்புத்தேள் செங்கை இணை முகித்திரஞ்சி விண்ணப்பம் செய்கின்றான். அப்பொழுது எல்லோரையும் இறைவன் பார்த்தார் ஒரு பார்வை. அந்த கருணை பார்வையினாலேயே அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு அமுதத்தை அளித்து விட்டான் என்பது பொருள். இனிமே அவர்கள் பாக்கிலே கடைந்து அமுதத்தை பெறுவது என்பது வீண்தான். என்ன, பெருமானுடைய திருக்கண் நோக்கம் பட்டதினாலேயே அவர்கள் அந்த பேரின்பத்தை பெற்றார்கள். அந்த அருள்வாரி, அருட்கடலாக இருக்கின்ற கடவுள் பங்கயத்தோய் என்றால் பிரமனே, நீ உருமாறி முகஞ்சாம்பி மெய்பதிப்ப இவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் தேவர்கள் மேனி கருகினாரெல்லாம் முறையிட என்று நான் சென்ற வகுப்பிலே சொன்னேன். புரளிருமை பண் பந்தனிநல்லூர் சம்பந்த பெருமானுடைய அந்த பதிகத்தில அந்த பார்க்கடலை கடையும் பொழுது தேவர்கள் எல்லோரும் உருமாறினார்கள், ஒளிதுகளும் மேனி உருமாறினார்கள் என்று சொல்கின்றார். அப்படி இவர்கள் உருமாறி, முகம் சாம்பி என்றால் முகம் வாடி, மெய் பனிப்ப என்றால் உடம்பு நடுங்க, இன்னும் நடுங்கிக் கொண்டிருக்கின்றது தேவருடைய உடல்களும் அசுருடைய உடல்களும். என்ன காரணம்? அந்த விஷமானது இவருடைய உடம்பினை எரித்திருக்கின்றது என்பதனால.
இங்கு இவர்களுக்கு உற்றதன் என்று பெருமான் அறியாதவனை போல் கேட்கவும், மறைப்புத்தேள் என்றால், மறைப்புத்தேள் என்றால் தேவர்களிலே முதலிலே வேதமானது இறைவனாலே யாருக்கு அருள் செய்யப்பட்டது என்று சொன்னால் பிரம்மதேவனுக்கு அருள் செய்யப்பட்டது என்பதனால அவனை ஆதி அந்தணன் என்று கூறுவார்கள். பெருமான் அனாதி அந்தணன், பிரம்மதேவன் ஆதி அந்தணன். அவனை பார்த்து அவன் சொல்கின்றான், தன்னுடைய சிவந்த இரண்டு கைகளையும் அஞ்சலி கூப்பிக்கொண்டு பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்கின்றான். ஐயனே அடியேங்கள் அறியாமை தொடக்குண்ட கையரே மாதலில் உன் கண்ணருள் பெற்று எய்தாது வெய்ய நெருஞ்சுவை அமிழ்தம் பெறற் பொருட்டு வெவ்வினையேம் பையரவான் மந்தரத்தால் பார்க்கடலை கிடைந்தேமால். நிகழ்ந்தது நிகழ்ந்த வண்ணம் இப்பொழுது பிரம்மதேவன் கூறப்போகின்றான். தலைவனே, உன்னுடைய அடிமைகளாகின்ற நாங்கள் எங்களுக்கு இயல்பாக இருக்கின்ற அறியாமை, ஆணவ மலத்தின் காரியமாகின்ற அறியாமை, அதனுடைய பயனாக கையரேம் என்றால் கள்ளத்தனம் கொண்டவர்கள், வஞ்சனை கொண்டவர்கள். அதாவது யாருக்கு எதை சொல்லணுமோ அதை சொல்லாமல் நாம் செய்ய போகின்ற ஒரு செயலை நம்முடைய பெரியோர்களுக்கு அறிய செய்வதனால அவருடைய கருணை ஆசி நமக்கு கிட்டுகின்றது. அதற்கு அனுஜைன்னு பேர். ஒரு பிள்ளை அப்பாவுக்கு தெரியாம ஒரு காரியம் செய்யக்கூடாது, அப்பாட்ட சொல்லிட்டு செஞ்சா செய்யற காரியத்துல அவனுக்கு வெற்றி வரும். அதான் அனுஜை. அப்படி பெருமானே பார்க்கடலை கடையும் பொழுது கூட இவ்வாறு பெருமானே கடைய போகின்றோம் என்று உன்னிடம் சொல்லி உன்னுடைய அனுஜையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செய்திருக்க வேண்டும். இருந்தாலும் இந்த ஆணவ மனத்தினாலே ஏற்பட்ட ஒரு அறியாமையினால செய்ய வேண்டியதை செய்யாது இருக்கின்ற ஒரு வஞ்சனை என்பது உயிரிடத்திலே இயல்பாக இருக்கின்றது. இந்த கள்ளத்தனம், அந்த கள்ளத்தனத்தினாலே உன் கண்ணருள் பெற்று எய்தாது, உன்னுடைய கட்டாட்சத்தை பெறாது, உன்னுடைய அருளினை பெறாது, மிகவும் வேண்டப்படுகின்ற நல்ல சுவையினை கொண்ட அமுதம் அதனை பெற வேண்டும் என்று, ஆனால் தீயவினை புரிந்திருக்கின்ற நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நச்சுப்பையோடு கூடிய பெரிய பாம்பினை கொண்டு மந்திரமலையை மத்தாக கொண்டு பார்க்கடலை கடைந்தோம். அவ்வாறு கடைந்த பொழுது துன்றிய தீஞ்சுவை அமிழ்தம் தோன்றாது விடம் தோன்றி இன்று சராச்சரம் அனைத்தும் எரி செய்து நீராக்கிற்று. அப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்த தீஞ்சுவை கொண்ட அமுது தோன்றுவதற்கு பதிலாக கொடிய விடம் தோன்றியது. அது தோன்றி இன்று அசைகின்ற பொருள் அசையாத பொருளாகின்ற எல்லா உயிர்களையும் அது என்ன பண்ணுது, சுட்டு அது அப்படியே பொசுக்குகின்றது. இன்று சராச்சரம் அனைத்தும் எரி செய்து என்றால் சுட்டு, நீராக்கிற்று என்றால் பொடி செய்கின்றது. அன்றி நறுவூர் எரித்தாய், முப்புறங்களை எரித்த பெருமானே, உன் அருளன்றி முயல்வதெல்லாம் ஒன்றொழிய ஒன்றாம் என்று உரைக்குமொழி மெய்யாமே. பெருமானுடைய கருணையின்றி அவனுக்கு தெரியாமல் செய்யப்படுகின்ற எந்த ஒரு செயலும் எந்த செயலாக தொடங்கினோமோ அந்த செயலாக முற்று பெறாமல் வேறொன்றாக விபரீதமாக முடியும். அதாவது ஒருவன் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு கிணறு வெட்டினான்னா கிணத்துல தண்ணீர் வரும். பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்காம கிணறு வெட்டினான்னா கிணறு விட்டா பூதம் கிளம்பும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒன்று ஒழிய ஒன்றாம். அப்ப விவரம் தெரியாம ஒரு காரியத்தை செய்யும் பொழுது விநாயகரை பிடிக்க அது குரங்காக முடியும் சொல்லுவாங்க. ஒரு குயவன் மண்ணை கொண்டு விநாயகர் பொம்மையை செய்ய முயன்றானா, அவனுக்கு அருள் இல்லைன்னா அது பொம்மை எப்படி இருக்கும், விநாயகரை போல வராது, அது குரங்கு போல வரும். அதுபோல அமுதத்தை நாடி நாங்கள் பார்க்கடலை கடைந்தோம். நாங்கள் விரும்பியபடி அமுதம் வர வேண்டும் என்றால் அதுக்கு இறைவன் அருள் வேண்டும். அமுதம் இல்லாமல் இல்லை, அமுதம் பார்க்கடலிலே இருக்கின்றது, அதனை கடைந்து பெறலாம். ஆனால் இறைவன் அருள் இருந்தால்தான் அமுதத்தை பெறலாம். அப்பொழுது இறைவன் அருள் இல்லை என்றால் அமுதத்திற்கு பதிலாக விடத்தை தான் பெறலாம். அது ஒன்றொழிய ஒன்றாகும் என்று உரைக்கும் மொழி மெய்யாமே என்று தொன்று தொட்டு ஈசன் அருளின்றி செய்யக்கூடாது, எந்த செயலையும் முயலக்கூடாது என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். அது பொய்யாகவா முடியும்? அது நிஜம்தான். அது நிஜம்தான் என்பது இப்பொழுது பட்டா தெரியும் என்று எங்களுக்கு பட்டுக்கொண்டு அறிந்து கொண்டோம் என்று கூறுகின்றார்கள். இற்றொழிந்தோருழிய வேறெஞ்சியாம் சிலர் வந்திங்கு உற்றனம் வண்ணமும் மாறி உயங்கினே. இந்த விஷஜுவாலப்பட்டு எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க
உடம்பு எரிய எரிய ஓடி போய் தப்பிச்சிருக்காங்க. ஆனா வீக்கா இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆயிருக்காங்க, ஸ்பாட்லயே காலி. அப்படி எத்தனையோ பேர் தேவர்களிலும் அசுரர்களிலும் ஏனையோர்களிலும் உலக உயிர்களிலே எண்ணில்லாத உயிர்கள் அந்த விஷஜுவாலினாலே இறந்து விட்டார்கள். நாங்க உயிர் பிழைப்பதற்காக ஓடி வந்து இப்பொழுது உன் திருமுன்னர் இருக்கின்றோம். ஆனால் அந்த விஷக்காற்று பட்டு நாங்கள் உருமாறி விட்டோம். எங்களுக்கே யாருன்னு தெரியாது, கண்ணாடி பார்த்தா தெரியாது, அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம். உயங்கினேம் என்றால் வாடினோம். நீயலதோர் பற்றிலே உன்னை தவிர எங்களுக்கு காப்பதற்கு யாரும் இல்லை, ஒரு பற்றி இல்லை. இவ்வளவில் உலகமெல்லாம் பாழாகும் சற்றுமினி தாழாது தன்னெளி செய்திருங்காயால். பெருமானே, நீ சிறிது கூட காலம் தாழ்த்தக்கூடாது. அந்த விடத்தை நீ எப்படியாவது ட்ரீட் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா அந்த விடத்தை நீ பொருட்படுத்தி அந்த விடத்தை மாற்ற வேண்டும். அதற்கு ஒரு பிரதிகாரம் செய்ய வேண்டும். பிதிகாரம் என்ற சொல்லினை அப்பர் பெருமான் தன் 4வது திருமுறை அந்த பழம்பஞ்சுரப்பன் தசபுராணம் என்ற பதிகத்தில் சொல்றார். இதற்கோர் பிதிகாரம் அருளாய், இந்த விஷத்திற்கோர் மாற்று மருந்து கொடுப்பாயாக என்று தேவர்கள் எல்லாம் கேட்கின்றார்களாம். ஆகவே இந்த விஷத்தை நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு, இல்லைன்னா இந்த விஷம் எங்களை எல்லாம் கொன்றுடும். இப்பொழுது நாங்கள் உயிரோடு இருக்கின்றோம் என்பதனால தொடர்ந்து உயிரோடு இருப்போம் என்பது உறுதி இல்லை. என்ன காரணம்? விடம் உயிரோடு இருக்கின்ற வரையிலும் எங்கள் உயிருக்கு உறுதி இல்லை, உத்தரவாதம் இல்லை. அப்பொழுது அந்த இப்ப கையிலிருந்து வெளில போயிட்டோம்னா விடம் எங்களை கொன்றுவிடும் என்பதனால அந்த விடத்தை நீ ஏதாவது காலம் தாழ்த்தாது செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த விடமானது உலகத்தை எல்லாம் நொடிக்கும் என்றால் அழிக்கும். இவ்வளவில் உலகமெல்லாம் பாழாகும் சற்றுமினி தாழாது சிறிதும் காலம் தாழ்க்காது தன்னழி செய்திறங்காயால் உன்னுடைய பெருங்கருணையை கொடுப்பாயாக, உன்னுடைய குளிர்ந்த கருணையை செய்வாயாக என்று சொன்னார்கள். என்று சொன்னான் பிரமதேவன். இது பொழுது கத்திலையேல் எமக்கிருதி இன்றேயாம். பெருமானே, இப்பொழுது நீ ரட்சிக்கவில்லை என்றால் எமக்கு இறுதி இன்றையாம். இன்றைக்கே எங்களுக்கு எல்லாம் டேட் ஆஃப் டெத், எல்லாருக்கும் டெத் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிடலாம். நாங்கள் அடுத்த நாள் உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட குற்றீரும் குறையுமாகத்தான் இருக்கின்றோம். எமக்கு இறுதி இன்றேயாம். இன்றே எங்களுக்கு இறுதி உண்டாகும். விது முடித்த பெருங்கருணை வெள்ளமே என்றிருந்தான். விது என்றால் திங்கள். திங்களை தலையிலே ஒரு பூவை போல் முடித்திருக்கின்ற பெரும் கருணை வெள்ளமே. அப்ப வெள்ளம் என்பது நீருடைய உருவம், பிண்டிக்கப்பட்ட உருவம். அதே போல கருணை என்ற அந்த நீர் அதனுடைய உருவமாக அதற்கு கைகால் முளைத்தது போல கடவுள் காட்சி தருகின்றான் என்று இறந்தான் என்று அவன் விண்ணப்பம் செய்தான். மது மலர்த்தார் விண்ணவரும் மனங்கலங்கி முறையிட்டார். அப்பொழுது ஆம் ஆம் என்று ஹரா ஹரா பெருமானே அருள்க என்று அங்கிருக்கின்ற எண்ணில்லாத தேவர்களும் அசுரரும் கூட சேர்ந்து முறையிட்டார்கள். அது உணர்ந்தும் பெருமானும் அஞ்சலிர் என்றருளி. அதை கேட்ட பெருமான், நீங்கள் யாரும் அஞ்ச வேண்டாம், யாருடைய உயிரும் போகாது, அஞ்சாதீர்கள், அஞ்ச வேண்டாம் என்பதை பெருமான் முதலில் சொன்னானாம். என்ன காரணம்னா, செத்துடுவோங்கிற பயத்தை கைவிடுங்க, உங்களை நான் சாக விட மாட்டேன் என்று பெருமான் உறுதியளித்தான். இருந்தவா அருளத்தண்ணினான் மலர்கரம் நீட்ட கருந்தளர்கடு கமலமீ சிறையிலே கடுப்ப பெருந்திரு கரத்து எய்தி ஏர் செய்து பேராளன் திருந்து பார்வையில் சிற்றுருவாய் அடங்கியதால். அருமையான பாட்டு. பெருமான் இருந்தபடியே உள்ளத்தினாலே நினைத்தான், சங்கல்பித்தான், தியானித்தான். தியானித்து என்ன பண்றார்? சாமி தன்னுடைய தாமரை போன்ற மலரை நீட்டுகின்றாராம். பெருமான் தான் இருந்த வண்ணமே தன்னுடைய சிங்காதனத்திலே அமர்ந்தபடி உள்ளத்திலே ஒன்றை எண்ணி தன்னுடைய கையை இப்படி நீட்டினானாம். கையை நீட்டிய உடனே மலர்ந்த தாமரையில ஒரு வண்டு பறந்து வந்து அமர்வதை போல கையிலைக்குள் வருவதற்கு அஞ்சு வெளியிலேயே இருக்கின்ற அந்த விஷ ஜுவாலை பெரிய, அது உலகத்தையெல்லாம் மூடிக்கொண்டு வருகின்றது. எப்படி அதை இமேஜின் பண்ணலாம்னா, நீங்களா ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த கெமிஸ்ட்ரி லேப்ல நைட்ரிக் ஆசிட் அல்லது அக்வாரிஜியாங்கிறது 2 ஆசிடோட காம்பினேஷன். இதுல காப்பர் ஃபைலிங்ஸ் அதை போடும் பொழுது அதுல நைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு கேஸ் ஆனது வெளியில வரும். அது பழுப்பு நிறத்தோட வரும். அது அடங்காது, குபு குபு என்று பரவி கொண்டே இருக்கும். அதே போல அது ஒரு பஞ்சன் ஸ்மெல், மூக்க அரிக்கிற ஒரு ஸ்மெல்லோட வரும். அருகில் இருந்தால் நம்ம உடம்பெல்லாம் ஸ்கார்ச் பண்ணும், சுடும்.
அப்படிப்பட்ட அதை போல கற்பனை பண்ணிக்கங்க. இது சின்ன அளவுல, இது அண்டத்தையே எரிக்கின்ற அளவிற்கு ஒரு பெரிய விஷமானது அவ்வாறு தோன்றி அது காற்றை போல பரவி கொண்டு வருகின்றது. அப்படி அது கைலாயத்துக்குள்ளே நுழையாமல் வெளியில நிற்கிறது. சுவாமியினுடைய சங்கல்பத்தினால அந்த விஷம் உள்ள வருது. அந்த விஷம் உள்ள சுவாமி சங்கல்பத்தினால வர்றதுனால தேவர்களை அது எரிக்கல. அது இவருடைய கையில அமர்ந்ததா. அமரும் பொழுது எப்படி அமர்ந்ததா, இவர் கை பூத்த தாமரை மலர் போல் இருக்கின்றது. அந்த விஷம் கண்ணங்கரேல் உட்காருது. உட்காரும் பொழுது தாமரை மலரிலே அமுதுண்ண அமர்கின்ற ஒரு கரு வண்டினை போல காணப்பட்டதாம். அது பெரிய உருவத்தோடு வருகின்றதே, இவர் கையில எப்படி இருக்குன்னு கேட்டா, பெருமானுடைய கருத்தினாலே அது என்னாச்சு, அது சிறிய வடிவத்தை பெற்று விட்டது. அதையும் நம்ம இமேஜின் பண்ணலாம். எப்படி இமேஜின் பண்ணலாம்னா, இந்த திருவிழாவில எல்லாம் பஞ்சு மிட்டாய் என்று ஒன்று விற்பார்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம வாங்கி தர வேண்டியிருக்கும். அதை வாங்கி தரலன்னா நம்மளை விடாது. அது பச்சை நிறம், ரோஸ் நிறத்துல எல்லாம் சாயம் போட்டு அது ஒரு மிஷினை வச்சு அவன் சுத்தினான்னா பஞ்சு போல வெளில வரும். சர்க்கரை தான் அது. அது மைதாவும் சர்க்கரையும் கலந்த ஒரு மிட்டாய். அது வரும்போது 2 சுத்தினா கொஞ்சம் வரும், 4 சுத்தினா அது போல 2 மடங்கு வரும். அப்ப 5 ரூபாய்க்கும் கிடைக்கும், 10 ரூபாய்க்கும் கிடைக்கும், 20 ரூபாய்க்கும் கிடைக்கும், பெருசு பெருசா புசு புசுன்னு கிடைக்கும். அத அந்த பிள்ளைங்க நக்கி நக்கி திங்கும். அது உருட்டி தின்னா சின்னதா ஆயிடும். ஒரு சாக்லேட் மாதிரி, கமார்கெட் மாதிரி ஆயிடும். அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதை சின்னதா பண்ண முடியும். அதே போல இந்த பெரிதாக வருகின்ற விடத்தை பெருமான் சங்கல்பத்தினாலே தன்னுடைய மலர்கரத்திலே ஒரு சிறிய வடிவத்தை பெறுமாறு ஆக்கிவிட்டான். இப்பொழுது அவனுடைய உள்ளங்கையில அது ஒரு நாகப்பழம் போல, அதாவது இந்த நர்மதை நதியிலே கிடைக்கின்ற பானங்கள், அந்த பானங்களிலேயே மிக உயர்ந்த பானம் எதுன்னா கருநாவர் பழத்தை போல ஒரு சிறு கீழல் கூட இல்லாமல் முழுவதும் கரிய நிறம் பெற்றதாக வளவழ என்று ஒரு எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பானம். அதுதான் மிக உயர்ந்த பானம்னு சொல்லப்படுது. அது 16,000 ஸ்படிக லிங்கங்களுக்கு இணையானதான் அதனுடைய வேல்யூ. அப்படிதான் பெருமானுடைய கையில அதை போன்ற ஒரு கருநீல நிறத்தில் இருக்கின்ற பானலிங்கத்தை போல இந்த உலகினை அழிக்க வந்த விடம் பெருமானுடைய சங்கல்பத்தினாலே அவனுடைய தாமரை போன்ற கையிலே அமர்ந்தது. அது மலர் போன்ற கையிலே இருக்கின்ற வண்டு போல காணப்பட்டது. அதனை பெருமான் சிறிய உருவம் உள்ளதாக செய்து விட்டான். இப்ப என்ன பண்ணலாம், அதை எடுத்து சாப்பிடலாம், அல்ல தூக்கி எறியலாம். ரெண்டுக்குள்ள ஏதாவது பண்ணலாம். மாலையன் உலகெல்லாம் அதிர் உறப்பனந்து மண்டு வெஞ்சின கடு. கடு என்றால் விஷம். வலி போய் மலர்கரத்தின் ஒன்றளிப்பதத் அடியவர் சிந்தை போல் ஒடுங்க கண்ட எம்பிரான் பெருமையார் கட்டுரை திருவர். அது ஒரு விஷம் தானே. அதனுடைய ஜுவாலையே ஒரு ஆசிட் போல, அந்த ஜுவாலப்பட்டே எல்லாரும் மேனி கருகினார்கள், கொப்பளம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ப்ராப்பர் விஷமே சுவாமி கையில அமர்ந்து இருக்குது. அது விடத்தன்மை இல்லாமல் இவன் கையை எரிக்காமல் சுடாமல் அது சாமியும் ஜாலியா இருக்கிறாரு, அதுவும் ஜாலியா இருக்குது. எப்படின்னு கேட்டா, இந்த பறந்து விரிந்து உலகத்திலே பாசஞானத்திலே கட்டுண்டு இந்த இம்மை மறுமை இன்ப துன்பங்களிலே சிக்குண்டு கிடக்கின்ற ஒரு உயிரினுடைய உள்ளம், அதுவே பெருமானுக்கு துண்டுபட்டு பெருமானிடத்திலே மட்டும்தான் அந்த சிந்தை செல்லும், வேறு இடத்திலே செல்லாது என்று சொல்லும் பொழுது பறந்து கொண்டிருந்த மனமானது எப்படி பெருமான் திருவடியிலே ஒன்றுபட்டு குவிந்து அடங்கி விட்டதோ, அதே போல பெருமான் கைக்கு வருகின்ற காரணத்தினாலேயே அவன் கைக்கு வராத போது அடியவர் சிந்தை உலக விஷயங்களிலே பறந்து சென்றதை போல் விரிந்து கிடந்த விஷம் அந்த அடியவர் உள்ளமே பெருமான் திருவடியிலே குவிந்து கிடப்பதை போல பெருமான் கரத்திலே அது உருண்டு குவிந்து கிடந்து விட்டது என்று அருமையான ஒரு ஊமையை எடுத்து சொல்றார். இது சிவஞான முனிவர் ஒருவர் தான் இவ்வாறு இந்த ஊமையை சொல்லுவார். என்ன அவர் அந்த பரம்பரையில அப்படியே அந்த சம்பிரதாயத்திலேயே வந்திருக்கிறார் என்பதனால அவர் அவ்வாறு சொல்கின்றார். இப்ப பரந்தழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் என்று அன்னைப்பத்துல வருது. நம்முடைய மனம் எப்படி இருக்கு, பெருமானிடத்திலே அந்த மனத்தை செலுத்தாத போது பறந்து போகின்றது. அந்த பறந்து எழுது சிந்தையை பெருமான் என்ன செய்கின்றார், நீண்ட கரத்தர் அப்படின்னு சொல்லும்போது பாண்டினன் நாடரால் அன்னே என்னும் பாண்டினன் நாடர் பரந்தழு சிந்தையை ஆண்டு அன்பு செய்வதால் அன்னே என்னும். பெருமான் என்ன பண்றாரு, விரிந்து போகின்ற மனதினை தன் பால் குவிய செய்து அடக்குகின்றார். அப்படி அதே போல அடியவர் மனம் பெருமான் திருவடியிலே கிடப்பதை போல
இந்த கொடிய விஷம், எந்த விஷத்தை கண்டு பிரம்ம விஷ்ணுக்குள் அஞ்சு ஓடினார்களோ அந்த விடமானது பெருமான் கையிலே அடங்கி நல்ல விட மாதிரி இருக்குது. இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு அடங்கி ஒடுங்கி இருப்பதை போல சில நேரங்கள்ல நம்ம வீட்டு பிள்ளை விஷமம் செய்யாம இருக்கும். அதே போல அது கிடக்குது. தன்னடி தொழும்பாற்றும் ஓர் தமிழ் முனிக்கரத்தில் உண்ணும் முன் கடற் புனலெல்லாம் உழுந்தளவாமேல் அன்ன தென்கடல் தோன்றிய பெருவிடம் அம்மான் பொன் அலர்கர தடங்கியது என்பதோர் புகழும். ஆகவே பெருமான் பெரியவன் அப்படின்னு சொல்லலாமன்னா சொல்லக்கூடாது. இந்த விடமானது பெருமான் கையில அடங்கி கிடக்கிறது அப்படிங்கிறதுனால பெருமானுடைய பெருமையை தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்ல வரேனா? அப்படி சொல்ல வரலன்னா இதெல்லாம் பெருமானுக்கு ஒரு புகழா? பெருமானுக்கு இது புகழ் இல்ல. பெருமான் இந்த விடத்தை இவ்வாறு செய்து அதனை உண்டு தேவர்களை காக்கவில்லை என்றால் பெருமான் கடமை தவறியவன் என்று அவன் மீது பழி வருமே தவிர, இப்பொழுது பெருமான் முன்னர் இந்த விடமானது செயலற்று போய் அமுதம் போல சாக்லேட் போல இருக்குது, அதை பார்த்தா நமக்கு கூட சாப்பிடலாமான்னு தோணுது, பார்க்கறதுக்கு சாக்லேட் மாதிரி இருக்கிறதுனால அப்படிங்கிறது பெருமானுக்கு புகழ் இல்லை. என்ன காரணம்? பெருமானுடைய அருளை பெற்ற ஒரு தமிழ் முனிவன் அகத்தியன், பெருமானை வழிபடுகின்ற ஒரு உயிர், அவனுக்கே இந்த சப்த சமுத்திரங்களையும் அவன் தன் கையிலே உளுந்தை நனைக்கின்ற அளவிற்கு ஒரு சிறு திவலை நீராக ஆக்கி பருகினான். ஆத்ம தத்துவாய ஸ்வதா என்று சொல்லி அவன் ஆச்சமனம் பண்ணிட்டான். அதாவது 7 கடல் நீரையும் தன் கைக்கு கொண்டு வந்தான், ஒரு துளி நீர் போல. அந்த நீரானது உளுந்தினை நனைக்கின்ற அளவிற்கு உள்ள நீர் தான். ஒரு உளுந்து எவ்வளவு பரிமாணம் கொண்டது? உளுந்தினுடைய டைமென்ஷன் ரொம்ப சின்னது. அந்த உளுந்த மட்டும்தான் நினைக்கும். அப்படிப்பட்ட அளவு கொண்ட ஒரு சிறு திவலை நீராக 7 கடல்களையும் ஆக்கி பருகினவன் யார் என்று கேட்டால் இந்த பரம்பருடைய அருளை பெற்றவன். என்றால் பரம்பருடைய ஆற்றலுக்கு ஒரு அளவு உண்டா என்பதனால பெருமான் கையிலே இந்த விஷமானது ஒரு கருமணியை போல அடங்கியது என்பது அவனுக்கு புகழாகாது என்று சொல்றார். அவனுடைய அது புகழாகாது. இதழ்த்தடம் பங்கைய கரத்திடை சிவனும் தாயும் நஞ்சினை காண்டொரும் பதைக்கும் வானவரை பாயுமால் விட பண்ணவன் பரிந்து எதிர்நோக்கி தூய வெண்ணிலா குறுநகை முகிழ்த்தனன் சொல்வான். இப்படி சொன்னாலும் கூட இந்த விஷம் ஏற்கனவே பெரிய ஜுவாலையோடு நம்ம துரத்தினது இப்ப பெருமானுடைய கையில நல்ல பிள்ளை மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால தேவர்களுக்கு அச்சம் போகலையா? இது எதை போலன்னா, ஒருத்தர் வீட்டுல நாய் கட்டி இருக்கு, நாம வீட்டுக்கு வரும்போது காலிங் பெல் அடிக்கிறதுக்கு கூட பயப்படுவோம். ஏன்னா அந்த நாயை கட்டி தான் வச்சிருக்காங்க, இருந்தாலும் அதை பார்த்தாலே பயம். அது நேர பாஞ்சா நம்முடைய கழுத்துல தான் பாயும். அது ஒரு கடி கடிச்சா நம்முடைய உள்ளந்தண்டு அந்த அலிமெண்ட்ரி கெனால் வெளில வந்துடும். அதே போல அந்த நாய் பழக்கப்படுத்தப்பட்டது, வேட்டை நாய். அதை பார்த்து பயப்படுற நாம காலிங் பெல் அடிச்சிட்டோம், உள்ள இருந்து அந்த வீட்டுக்குரிய வந்துட்டாங்க, அது நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு, இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, அதை அன்போட பார்த்து தட்டி கொடுத்து நமக்கு வேண்டைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி உள்ள கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அந்த நாய் அடங்குவது போய் காணப்பட்டாலும் வர்றவனுக்கு பக்கு பக்குன்னு தானே இருக்கும், வரவனுக்கு அச்சம் நீங்காது என்பதனால இந்த பெருமான் கையில் இருக்கிற விஷத்தை பார்த்து தொடர்ந்து அஞ்சு நடுங்கிக் கொண்டே இருக்கிறார்களாம் அயன்மால் முதலிய எல்லா தேவர்களும். அவர்கள் அச்சம் தீரவில்லை என்பதனால இறைவன் என்ன பண்ணாரு, நீங்க பயப்படுறீங்க, சொல்லுங்க, இந்த விஷத்தை நான் சாப்பிட்டுடவா இல்ல தூக்கி வெளில போட்டு விடுவா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் என்று பெருமான் கேட்கின்றான். தெரியும் நஞ்சினை உண்குமோ சேயிடை செல்ல எரிகுமோ? உண்கும் எரிகும் என்பன எதிர்கால தன்மை வினைமுற்றுக்கள். தெரியும் நஞ்சினை உண்குமோ, கையிலே பொருந்திருக்கின்ற இந்த விஷத்தினை நான் சாப்பிடட்டுமா, அல்லது சேயிடை செல்ல எரியுமோ, எட்டி எரிஞ்சுடுறேன். அதாவது எட்டி எரிஞ்சுடுறேன்னு அர்த்தம், அப்படியே தொலைவில போட்டுடுறேன். கைலாயத்துக்கு அனண்ட பல அண்டங்களுக்கு அனண்ட போய் விழுந்துரும். இது நீங்க இருக்கிற ஊர்ல இருக்காது, கிட்டக்க வராது, பல அண்டங்களுக்கு அனண்ட போய் இது விழற மாதிரி தூக்கி ஒரு த்ரோ, ஃபாஸ்ட் த்ரோ. சேயிடை செல்ல எரிகுமோ புகழ் மின்கள், சொல்லுங்கள் என்றருள் செய்ய இமையோர் வரிது மூங்கையர் போரலும் ஒரு புடை மணந்த நெறிகருங்குழல் மலர்முகம் நோக்கி நிகழ்த்தும். இவ்வாறு பெருமான் கேட்கவும்
வாயை திறக்காம ஊமைகளைப் போல எந்த விடையும் சொல்லாமல் தேவர்கள் சும்மா சுவரிலே எழுதிய சித்திரம் போல் இருந்தார்கள். அப்படி இருந்த உடனே பெருமான் தன் அருகிலேயே இருக்கின்ற அம்பாளுடைய மலர் போன்ற முகத்தை பார்க்கின்றான். பார்த்து சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அறிவை கேட்டி இக்கொடுவிடம் அகிலமும் ஒருங்கே எரிமடுத்தது உன் பார்வையால் இன்னமுதாமால். பெண்ணே, இதை கேட்பாயாக, இந்த கொடிய விடம் இருக்கின்றதே, இது ஏற்கனவே உலகங்கள் அனைத்தையும் சுட்டிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய பார்வைப்பட்டதென்றால் இது அமுதமாக உருமாறிவிடும். இட் வில் டிரான்ஸ்ஃபார்ம். என்ன அர்த்தம்? இது பாய்சன் வில் பிகம் ஆம்பரோஷியா. விஷம் என்பது அமிர்தமாகிவிடும். யார் பார்த்தால்? அம்பாள் பார்த்தால். இன்னமுதாமால் புரிவதொன்றிலே பருகினால். சாப்பிட்டேன்னா இது என்ன ஒண்ணும் பண்ணிடாது. புகரினே, என்ன பண்ணணும் நீ சொல்லு. ஏன்னா என்ன பண்ணணும் இவங்களை கேட்டேன், இவங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணணும் நீ சொல்லு. தன்னுடைய கணவன் விடத்தை அறுத்துவதை எந்த மனைவியும் விரும்ப மாட்டான். இருந்தாலும் நீ பார்த்தாலே இது அமிர்தமாயிடும். இது சாக்லேட் போல எனக்கு டேஸ்டியா தான் இருக்க போறது. நான் சாப்பிட்டா எனக்கு ஒன்னும் ஆப்படுறது இல்லை. ஏன்? நீ பார்த்து தானே கொடுக்க போற. அப்படி இருக்கும்போது நீ எது கொடுத்தாலும் உன் கையால் கொடுப்பது அமுதமாகும். இப்பொழுது நீ சொல்லு, நான் என்ன பண்ணணும்னு. என்ன வரி விழிக்கடை தோய்மணி கனங்குழை மடமான் என்று பெருமான் சொல்லவும் அந்த அம்பாள் அவனுக்கு என்ன விடையிருத்தாள் என்பதை வருகின்ற வகுப்பில பார்ப்போம். இப்பொழுது இந்த தேவர்கள் ஏன் உமைகள் போல் இருந்தார் என்று கேட்டால், பெருமானே, நீ இந்த விடத்தை எரிந்து விடு என்று சொன்னால் அது தொலைவில் எரியப்பட்டாலும் அது எங்கோ பக்கத்துல இருக்குங்கிற பயத்திலேயே இவர்கள் உயிர் வாழ மாட்டார்கள். என்றாக இருந்தாலும் அதிலிருந்து உயிரச்சம் உண்டு. எதை போலன்னா, நாம தூங்குற ரூம்ல ஒரு பாம்பு இருக்கு. அதை பிடிச்சிட்டு போய் பக்கத்து ரூம்ல விட்டதுனால இந்த ரூம்ல நம்ம நிம்மதியா தூங்க முடியுமா? தூங்க முடியாது. அந்த பாம்பு எந்த நேரம் நம்ம ரூமுக்கு வருமோன்னு சொல்லி தூங்காமலே விழித்து கொண்டிருப்போம். அல்லது பறக்கிற ஒரு பூச்சிய ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டு பாப்பா அந்த ரூம்ல தூங்காது. அதே போல அந்த விடமானது உயிர் வாழ்கின்ற வரையிலும் நம் உயிருக்கு உறுதி இல்லை என்று தேவர்கள் அஞ்சுவார்கள் என்பதனால பெருமானே எரிந்து விடு என்று சொல்வதற்கு அவர்கள் வாய் வரல, சுயநலத்தினால. அடுத்தது, பெருமானை உண்டு விடுங்கள் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு அச்சம், நாணம். என்ன காரணம்னா, கருணையே வடிவாகின்ற கடவுளை யாரையும் பார்த்து என்னை காப்பதற்காக நீ இறந்து போ என்று சொல்வதற்கு ஒரு நாகரிகமான மனிதருக்கு வெட்கம் வருமா? வராத. அதே போல தேவர்களுக்கெல்லாம் நாணத்தினாலே பெருமானே எங்களை காப்பதற்காக நீங்கள் நஞ்சினை பருகுங்கள் என்று சொல்வது அநாகரிகமான விஷயம் என்பதனால, முறையற்றது என்பதனால அவர்கள் வாய் திறவாமல் வாய் மூடி இருந்தார்கள். அப்பொழுது பெருமான் அம்பிகையை பார்த்து உத்தரவு கேட்கின்றான். அம்பிகை உத்தரவு அளிக்கின்றாள். என்ன உத்தரவு அளிக்கின்றாள் என்பதை வருகின்ற வகுப்பிலே பார்ப்போம். ஒரு சஸ்பென்ஸ் இருக்கட்டும். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா சிவ சிதம்பரம் திருச்சிற்றம்பலம்.